எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி பிளேஸில் ஒரு வீடியோ அப்படின்னா ரொம்ப நாளாக மக்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம மாப்பி ஸ்டுடியோட ஆனிவர்சரி. வெற்றிகரமாக துறையூருக்குள்ள கடை ஆரம்பித்து இது செகண்ட் இயர் ஆனிவர்சரி. ஸ்டுடியோ உள்ளே நம்ம இதோட அந்த லைன்அப்பில் 5 வருஷம் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்த்டேவும் கூட. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் இந்த ஃபோட்டோக்கார தம்பி வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரீலான்ஸாக ஆரம்பித்த காலத்துலலாம் நிறைய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ 2021 ஆரம்பிச்சது இன்றைக்கி 2026 ஆயிடுச்சு. ஸோ இடையில நிறைய ஸ்ட்ரகிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா ஸ்டார்டிங்லலாம் என்ன அது கேமரா தூக்கி சுற்றிட்டு இருக்காது, என்ன சம்பாதிக்க போகிற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. யாருமே ஸ்டார்டிங் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, ஏதோ ஒரு உருப்படியாக ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் சொன்னவங்க தான் என் வீட்டில் எல்லாருமே. வீட்டில் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, செய்கிற வேலை நமக்கு பிடிச்சி பண்ணணும். எனக்கு பிடிக்காத வேலையை செய்கிறதுல சுத்தமாக உடன்பாடே இல்லை. எனக்கு இதை விட்ட வேறு எந்த வேலையுமே சத்தியமாக தெரியவும் தெரியாது. இப்போ யாராவது ஒருத்தங்க இதை விட்ட இந்த வேலை தெரியும், ஒரு நாளைக்கு 5 வேலை பார்ப்பேன் அப்படிலாம். எனக்கு இந்த விஷயம் தான் தெரியும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணது கேமரா வாங்கியாச்சு. Canon 90D ஃபஸ்ட்டு நம்ம லவ்வே அந்த Canon 90D தான். இந்த மாதிரி டக்குன்னு அப்படி புரட்டி போட்ட மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய ஆர்டர்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன். கிளைண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒன்று மட்டும் நான் ப்ரூவ் பண்ண நினச்சேன். நம்ம பண்ணுற விஷயத்தில் என்றைக்குமே அந்த குவாலிட்டியை மட்டும் குறைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இது நாள் வரையும் ஓட்டிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆல்பம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கிளைண்ட் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, நல்லா இருக்குண்ணா, அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்குல்ல, அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு. பேட்டர்ன்ஸும் சரி, உங்களோட ஒர்க்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் தான். ரிப்பீட்டட் சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, செம்மையா இருக்கு. இந்த அளவுக்குலாம் நாங்க 2 பேருமே போட்டோ எடுத்ததே இல்ல. லவ் பண்ணும்போது சரி, எப்பயுமே இதுல போட்டோ எடுத்துல ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. சினிமாட்டிக் கேமரால இருக்க மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நான் 300 கிளைண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் 500 கிளைண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் மாப்பி ஸ்டுடியோ கூட 500 கிளைண்ட்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல இருந்து நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பலனா இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட்ஸ் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இந்த 2 பிளாட்ஃபார்மே எனக்கு ரொம்ப உதவுனுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மாப்பி ஸ்டுடியோன்னு சொல்லி ஆரம்பிச்சு அது யூடியூப் சேனல் சும்மா அது ப்ரொமோஷனே பண்ணல. இன்னைக்கு ஆனால் அது 1500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாமே கிளைண்டோட சப்போர்ட். எந்த ப்ரொமோஷன்ஸுமே இல்லாமல் வருதுன்னா பெரிய விஷயம் இல்லை. அண்ட் நான் கிளைண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் ரியாலிட்டி காம்ப்ளெக்ஸில் ரொம்ப பார்த்து வளர்ந்த ஒரு பையனா அது நான் நிறைய டைம் சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்கும்போது சேனலில் வேலை பார்த்துருப்பேன். அந்த ஒரு கெத்து புகழ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு ஸ்டேபிளே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நம்ம முத ஒரு பைக் வாங்குறப்ப இருந்த சந்தோஷம், முத கேமரா வாங்குறப்ப இருந்த சந்தோஷம், அண்ட் இன்னைக்கு ஒரு கார், இதெல்லாம் நான் லைஃப்பில் கூட நினச்சி பார்த்ததில்ல. இவ்வளோ பெரிய லைஃப் மாறுமானா அது உண்மையாக உழைச்சா மாறுங்கிறது ரொம்ப நான் நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி கிளைண்ட்டோட சப்போர்ட்டு, அது ரொம்ப நன்றி. நீங்களாம் என்ன இவ்வளோ வந்துட்டு ஸோ நிறைய சொல்லி மக்களால் தான் வளர்ந்தோம். ஸோ மக்கள்கிட்ட சொல்லி தீர்க்கறதுனால தப்பு இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸ்டுடியோ டீம் அப்படிங்கிறது நான் ஒரு ஆளாக ஸ்டார்ட் அப் பண்ணது. அப்புறம் என் பெரிய பாப்பா சிஸ்டர் அவங்க எடிட்டிங்கை ரொம்ப ஜாயின் பண்ணி இன்றைக்கி A to Z அவங்க தான் ஃபுல் அண்ட் டைப்பாக எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸ்டுடியோ நான் எங்கே வெளியே போனாலும் அவங்க தான் எடிட்டிங் ஃபுல்லாக கலக்குறாங்க. அப்புறம் கிரிஜா பாப்பா அவங்க ஃபுல்லாக PS எடிட்டராக இருக்காங்க. இன்னொரு பாப்பா இருக்காங்க. அப்புறம் பசங்க. நான் இவ்வளோ தூரம் வரத்துக்கு நிறைய பேர் பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இல்லை அப்படின்னா நான் சத்தியமே கிடையாது. ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸு, அப்புறம் நான் ஏறுறதுக்கு ஏனியாக இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிங்கிளாக ஆரம்பித்தேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 பேர் கொண்ட குழு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஃபோட்டோக்கார தம்பி இந்த பேர் ஏன் திடீர்னு ஃபோட்டோக்கார தம்பி ஏன் அப்படி இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் லான்ச் பண்ண அஃபிஷியலாக. அது எப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் எப்பா தம்பி ஃபோட்டோக்கார தம்பிக்கு ஃபோட்டோ எடு, தம்பி அந்த ஃபோட்டோக்கார தம்பி சாப்பிட்டாரா, தம்பி இந்த ஃபோட்டோக்கார தம்பி இது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோக்கார தம்பி எனக்கு அந்த பேர் வைக்கணும்லாம் லாட்டல. ஆனால் அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு வெங்கட் சொல்லிட்டு ஒருத்தர் தான். ஸோ அவன் நீ ஏன் ஃபோட்டோக்கார தம்பி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் இந்த ஃபோட்டோக்கார தம்பின்னு ஐடி வச்சா என்ன, நீ வேணா வச்சுப்பாரு நல்லா இருக்கும் சொல்லி. நல்லா இருக்கா, சரி ஓகே ஃபோட்டோக்கார தம்பி வச்சா அது ஒரு மாதிரி கூப்பிடும்போதே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப லைஃப் நல்லா இருக்குது. சில சமயம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அது எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அடுத்தடுத்து போகும்போது என்னை இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நம்புகிறேன். நானும் உங்களுக்கு எப்பயும் உண்மையாக நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்ம பார்க்குற வேலையை 100% ப்ரொஃபஷனலாக பார்த்தோன்னா மட்டும் போதும். கிளைண்ட் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கடமையாற்றதை நான் கேட்போம். நன்றி, தேங்க்யூ.